நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கம்புக்கில் வர கிரியேட்டிவ் 1 மார்க் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். எங்கேருந்து இதை கம்புக்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் கொஷின் பேப்பர் 4 அதுலேருந்து வர கிரியேட்டிவ் கொஷின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இப்போ இந்த கொஷினை பொறுத்தவரை ரெண்டாவது கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் இன்கரெக்ட், தவறான கூற்றுகள் எவைன்றாங்க. ஏ இஸ் நான் சிங்குலர் அப்படின்னா சிங்குலர் மேட்ரிக்ஸு கிடையாது அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வராது. இப்போ லெஃப்ட் கேன்சலேஷன் பிரகாரம் ஏவை கேன்சல் பண்ணிட்டா பி ஈக்குவல் டு சி வரும். ஏ இஸ் சிங்குலர். ரைட் கேன்சலேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏ கேன்சல் பண்ணிட்டா பி ஈக்குவல் டு சி வரும். நான் சிங்குலர்னா ஏபி இன்வர்ஸ் வந்து பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். இன்வர்ஸ் ரிவர்சல் ஆஃப் இன்வர்ஸ், இதுவும் கரெக்டு. ஏ இன்வர்ஸ் பவர் இன்வர்ஸ் ஹோல் பவர் இன்வர்ஸ் ஏ, ஓகே, இதுவும் கரெக்டாக இருக்குது. ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பவர் இன்வர்ஸ், ஓகே, இதுவும் கரெக்டாகுது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ தப்பானது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ நன் ஆஃப் தீஸ், நன், இது மாதிரி கேட்கக்கூடாது. அதாவது எம்சிக்யூ பொறுத்த வரலையும் நீ இதை கவர்மெண்ட்டில் கேட்க மாட்டாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வு அப்படி வரும்போது ஆல் த அபவுன்னு கொடுக்கலாம், நன் ஆஃப் தீஸ்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போட்டித் தேர்வு கேள்வி எடுக்க பார்த்து, அதாவது டெட்டோ அல்லது டிஆர்பியில் வர எக்ஸாமோ அல்லது என்எம்எஸ் எக்ஸாமோ என்டிஎஸ்சி எக்ஸாமோ அப்படிலாம் கொஷின் வரும்போது நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்கக்கூடாதுன்றத ஒரு விதியாக வச்சிருக்கிறாங்க. அதனால் இது வந்து பாட பொருள் புரிதல், அதனால் இப்படி கேட்டது ஒன்றும் தப்பு கிடையாது. இதை வந்து தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. பூஜ்ஜியமற்ற கோவை அணி அப்படின்னா இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்காது, 0 வராது. லெஃப்ட் கேன்சலேஷன் பிரகாரம் பி ஈக்குவல் டு சி கிடைக்கும். ரைட் கேன்சலேஷன் பிரகாரம் பி ஈக்குவல் டு சி கிடைக்கும். இது வந்து நேர்மாறு விதி, அதாவது திருப்புகைக்கான நேர்மாறு விதி. ஏபி இன்வர்ஸ்னால் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸு. ஸோ அப்போ இதுவும் ரைட் ஆகுது. இது வந்து ஏ இன்வர்ஸ் பவர் இன்வர்ஸ் அப்படின்னா ஏ தான் கிடைக்கும், இதுவும் ரைட்டு தான். இப்போ தவறான கூற்று எதுவுமே கிடையாது, எல்லாம் சரியான கூற்று தான், அனைத்தும் சரியான கூற்று. ஆனால் இங்கே கேட்கறது தவறான கூற்று. அப்போ தவறான கூற்று எதுவுமே இல்லைன்றதை சொல்லணும், எதுவும் இல்லைன்றதை சொல்லணும். இங்கே 2 ரூட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரூட்டு பி ப்ளஸ் ரூட் கியூனா அதர் ரூட்டு கண்டிப்பாக கான்ஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பி மைனஸ் ரூட் கியூ. இதை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ ரூட் கியூ. இதுக்கு அதர் ரூட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ ரூட் கியூ. இதை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் அனதர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ஒரு குவாட்ராட்டிக், அதாவது ஈக்குவேஷன் ஹேவிங் டிகிரி 2, இது ஈக்குவேஷன் ஹேவிங் டிகிரி 2. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது டிகிரி 4 தான் வரும். அட்லீஸ்ட் பாசிபிள் டிகிரி கேட்குறாங்க, ஈக்குவேஷனில் 4 தான். அதாவது இது ஒரு மூலம் கொடுத்துக்கிறாங்க, மற்றொரு மூலம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். இது ஒரு மூலம் கொடுத்துருக்காங்க, மற்றொரு மூலம் என்ன வரும்னு சொல்லிட்டேன். இதனுடைய 2 மூலங்களையும் நம்ம பயன்படுத்தி இருபடி சான்பாடு கண்டுபிடிச்சா அடுக்கு 2 வரும், இருபடி சான்பாடு கிடைக்கும். இதை மாரி பயன்படுத்தி இருபடி சான்பாடு கிடைக்கும். இங்கே 2 இருபடி சான்பாடு, இங்கே இருபடி சான்பாடு, ரெண்டுத்தையும் பெருக்கும்போது நாற்படி சான்பாடு தான் கிடைக்கும். அவன் கொடுக்கப்பட்ட விகித முறு கெழுக்களுக்கான பல்லுறுப்பு சான்பாட்டின் மூலங்கள் சான்பாட்டின் குறைந்த படின்னா இருக்கும், 4 தான் இருக்கும். ரொம்ப ஈஸி. ஒரு மூலம் மற்றொரு மூலம் வந்து இதுக்கு இணையாக இருக்கும், ரெண்டுத்தையும் பயன்படுத்தி சான்பாடு கண்டுபிடிச்சா இருபடி சான்பாடு கிடைக்கும். அதே போல் தான் இங்கேயும் இருபடி சான்பாடு கிடைக்கும். ரெண்டுத்தையும் பெருக்கும்போது நாற்படி சான்பாடு கிடைக்கும். அப்போ குறைந்தபட்சப்படி 4 தான் வருன்றத உங்களுக்கு இந்த நேரத்தில் குறிப்பிட்றேன். இது வந்து சாப்டர் 3லேருந்து கேட்ட கொஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1. அதே போல் கொஷின் நம்பர் 8 பாருங்கள். 8 பார்த்தீங்கன்னா இது வந்து சாப்டர் 6. சாப்டர் வந்து 6 5 மார்க் எக்ஸசைஸ்லேருந்து 5 மார்க் எக்ஸசைஸ் 6.7 இல்லை 6.6. அங்கே வந்து ஸ்ட்ரெயிட் 6.6 ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இன்சஃபிஷியன்ட் ஈக்குவேஷன், ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு வேணும், அதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். இன்சஃபிஷியன்ட் கீழே வரதுல எது
அதாவது பின்வருவற்றில் நேர்கோட்டு சமன்பாட்டுக்கான எது பொருத்தமானதாக இல்லைன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக 2 பாயிண்ட்டாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். 2 பாயிண்ட் கொடுத்தா 1 பாயிண்ட் அந்த லைன் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துருந்தா பேரலல் டைரக்ஷன் கொடுத்துருந்தா அதுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். 1 பாயிண்ட்டு அந்த லைன் டைரக்ஷன் ரேஷியோ பெர்பெண்டிகுலர் அதுக்கும் கண்டுபிடிக்கலாம். பெர்பெண்டிகுலர் லைன் பேரலல் லைன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் நம்ம இதை பார்க்கும்போதே ஒரு உணர்வுபூர்வமான விடையளித்தல். இதை சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம கவனிக்கும் போது ஸ்ட்ரைட் லைன் வேணும். 2 பாயிண்ட் இருந்தால் ஸ்ட்ரைட் லைன் நம்ம வரையலாம், ட்ரா பண்ணலாம். 1 பாயிண்ட் கொடுத்துட்டு டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்தா பேரலல் லைன் ட்ரா பண்ணலாம். 1 பாயிண்ட் கொடுத்துட்டு லைனில் அப்புறம் டைரக்ஷன் ரேஷியோ பேப்பரில் கொடுத்தா வரையலாம். ஆனால் பெர்பெண்டிகுலர் லைனும் பேரலல் லைனும் கார்ட்டீசியன் ஃபார்ம் பண்ண சொன்னால் எப்படி? இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைனு, இது பேரலல் லைனு, கார்ட்டீசியன் ஃபார்ம் பண்ணுங்கன்னா எப்படி? இதை வச்சு பண்ணவே முடியாது. அதனால் இதுதான் 4th ஒன் தான் இன்சஃபிஷியன்ட்டு பாயிண்ட் டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். அதாவது பின்வரும் நேர்கோட்டின் சமன்பாடு எது பொருத்தமானது இல்லை. இரு புள்ளிகள் கொடுத்தா நேர்கோடு நம்ம வரையலாம் அல்லது கண்டுபிடிக்கலாம். கோட்டின் மீது இரு புள்ளிகள் ஒரு புள்ளி கொடுத்துட்டு அதன் இணைக்கோட்டின் திசை கொடுத்தா கண்டுபிடிக்கலாம். கோட்டினுடைய ஒரு புள்ளி கொடுத்துட்டு செங்கோட்டின் திசை விகிதம் கொடுத்தா அதை கண்டுபிடிக்கலாம். கோட்டின் செங்கோடையும் இணைக்கோடையும் கொடுத்துட்டு கார்ட்டீசியன் வடிவில் இது பண்ணுதுன்னா கண்டிப்பாக இதை நேர்கோட்டு சமன்பாட்டை காண முடியாது. கண்டிப்பாக இது சரியான அதாவது போதுமானதாக கொடுத்துக்கிறது. இதை வச்சு நம்ம சமன்பாடை அமைக்க முடியாது என்றதை நம்ம சொல்லிடணும். ஓகே. ஸ்லாண்ட் அசிம்டோட் இது எந்த சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 7 சாய்வு தொலைகோடு, சாய்வு தொலை தொடுகோடு, ஸ்லாண்ட் அசிம்டோட். இது ரொம்ப கான்செப்ட் ஈஸி. முதல்ல f(x) பாருங்கள், நியூமினேட்டர் டிகிரி பாருங்கள் 2, டினாமினேட்டர் டிகிரி பாருங்கள் 1. அதாவது ஒன்றே ஒன்று கூடி இருந்தால் போதும், அதுக்கு அது ஸ்லாண்ட் அசிம்டோட் கண்டுபிடிக்கலாம். அதாவது டினாமினேட்டர் டிகிரி 1, நியூமினேட்டர் டிகிரி 2. அதாவது பகுதியினுடைய படி 1, தொகுதியினுடைய படி 2. அதாவது பகுதியினுடைய படியை காட்டிலும் தொகுதியினுடைய படி 1 கூடுதலாக இருந்தால், ஒன்றே ஒன்று கூடுதலாக இருந்தால் அதுக்கு ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எப்படி? இதனுடைய டிகிரி 1, நியூமினேட்டர் டிகிரி 2, ஒன்றே ஒரு நம்பர் ஆட் பண்ணால் நியூமினேட்டர் டிகிரி வருது. அப்போ இது மாதிரி கணக்குக்கு தான் நம்ம ஸ்லாண்ட் அசிம்டோட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஸ்லாண்ட் அட்ரஸ் கண்டுபிடிப்பது டிவைட் பண்ணணும். ஸ்லாண்ட் அசிம்டோட் சாய்வு தொடுகோடு அப்படின்னா டினாமினேட்டர் யூசி டினாமினேட்டர் டிகிரி அண்ட் நியூமினேட்டர் டிகிரி. டினாமினேட்டர் டிகிரி என்னவாக இருக்கணும்? ஒரே ஒன்று கூடுதலாக இருக்கணும், நியூமினேட்டர் டிகிரியை விட 1 குறைவாக இருக்கணும். நியூமினேட்டர் டிகிரி 1 கூட இருக்கணும். இங்கே இதை பாருங்கள், டினாமினேட்டர் டிகிரி 1, நியூமினேட்டர் இது கூட 1 ஆட் பண்ணால் வருது. ஸோ அப்போ ஸ்லாண்ட் அசிம்டோட் கண்டுபிடிக்க முடியும். தொலைதொடுகோடு கண்டுபிடிக்க முடியுமா? சாய்வு தொலைதொடுகோடு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது டிகிரி 1னா இது டிகிரி 2னா ஒன்றே ஒன்று இது கூட 1 கூடுதலாக இருக்கணும். ஸோ அப்போ சாய்வு தொலைதொடுகோடு கண்டுபிடிக்க முடியும். டிவைட் பண்ணிட்டா போதும். டிவைட் பண்ணிவிட்டு அதாவது எதை எடுத்துக்கணும்? கோஷன்ட்டை மட்டும் எடுத்துக்கணும். அதாவது ரிமைண்டரை மட்டும் எடுத்துக்கணும். சாரி கோஷன்ட்னா மேலே வருது இல்லைங்களா? அதாவது ஈவை மட்டும் எடுத்துக்கணும். ரிமைண்டரை பற்றி கருதப்படக்கூடாது. ரிமைண்டரை பற்றியே கவலைப்பட தேவையில்ல. s² எக்ஸால் டிவைட் பண்ணால் எக்ஸு, அப்போ s² + 5x சைன் சேஞ்சு பண்ணணும். அப்போ 11x கிடைக்கும். 7 டிவைட் பண்ணுறப்ப -11 -11x -55. இதை பற்றிலாம் நம்ம இது கேன்சல் ஆகிடும். இதை பற்றி ரிமைண்டரை பற்றியே கவலைப்படுத்தாங்க. இங்கே கோஷன்ட் ஈவு என்னான்னு வருது பாருங்கள். அப்போது y = x - 11 வருது. 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. சாய்வு தொலைதொடுகோடு வேண்டும்னா இதனுடைய நியூமினேட்டர் டிகிரி தொகுதியினுடைய படி பகுதியினுடைய படி பகுதி படி காட்டிலும் 1 கூடுதலாக இருந்ததுன்னா சாய்வு தொலைதொடுகோடு கண்டுபிடிக்கலாம். வகுத்து மீதியை கருதாமல் மீதி என்ன வருதுன்னு கருதாமல் ஈவு என்ன வருது பாருங்கள், அதை ஆன்சராக எடுத்துக்கங்க. x -
11 வருது. அது y = x - 11ன்னு எடுத்துக்கங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 12. 12 பொறுத்தவரையிலும் சாப்டர் 8 பேசிக் கான்செப்ட். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தப்பான ஸ்டேட்மெண்ட் எது? தவறான கூற்றை தேர்ந்தெடுத்துக்கன்றான். அப்சல்யூட் எரர்னா இது ரைட்டு தான். சின்ன சின்ன கான்செப்ட் புக்லேயே இன்ட்ரோடக்ஷன்லேயே இருக்குது. அப்சல்யூட் எரர்னா மால்லஸ் ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்சல்யூட் வேல்யூ. ரிலேட்டிவ் எரர்னா அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ஆக்சுவல் எரர். பெர்சன்டேஜ் எரர்னா ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. அப்சல்யூட் எரர் ஹேஸ் யூனிட் மெஷர்மெண்ட் பட் ரிலேட்டிவ் எரர் அண்ட் பெர்சன்டேஜ் எரர் ஆர் யூனிட் ஃப்ரீ. எல்லாமே ரைட்டு தான். அப்போ ஆல் தான் டிக் அடிக்கணும். ஓகேவா? இதை பொறுத்தவரையும் ஆல். இது சின்ன கான்செப்ட், அழகாக நீங்கள் பார்த்து வச்சிங்க. அதான் 12 கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுத்துக்கன்றான். எல்லாமே சரியான கூற்று தான். நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் சாப்டர் 8 போய் பாருங்கள். எல்லாமே படித்து வச்சுருந்தா பார்க்கும்போதே எல்லாமே ரைட்டுன்னு தெரியும். ஸோ அப்போ அனைத்துமே தவறான கூற்று, கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுத்துக்கன்றான். தவறான கூற்றை தேர்ந்தெடுத்துக்குன்னா எல்லாம் சரியாக இருக்குது, எல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் தவறான கூற்று கேட்குறாங்க. எல்லாம் சரியாக இருக்கிறதால தவறான கூற்று அவங்க கேட்குறதால நாம் கண்டுபிடிப்ப ஆன்சர் வந்து எதுவுமே தவறு கிடையாது, நன்னுன்றதை டிக் அடிக்கணும். எதுவுமே தவறு கிடையாது, எதுவுமே இல்லை, எல்லாமே ரைட்டாக இருக்குது. ஆப்ஷன் 1 எடுத்துக்கூடாது. 4 எதுவுமே தவறான கூற்று கிடையாது. இங்கே படம் அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இது ரஃப் பண்ணிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நான் சொல்ல வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா, சொல்ல வேண்டியது இதை வந்து ரஃப் பண்ணிடணும். இது கிடையாது. நம்ம ஆன்சர்ன்னு பார்த்து இதுதான் ஆன்சர். நன் ஆஃப் திஸ் எல்லாமே சரியானது. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, எல்லாம் சரியாக இருக்குது. அதனால் தவறான கூற்றுன்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நன் ஆஃப் திஸ் கொடுத்துக்கிறதுல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. அப்போ நன்னு தான் ஆன்சர். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுத்துக்கின்றான். எல்லாமே சரியான கூற்று, அனைத்துமே சரி. அதனால் இது எதுவும் இல்லை, தவறான கூற்று எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ இதான் ஆன்சர் ரைட்டு. எதுவும் இல்லை தான் டிக் அடிக்கணும். அனைத்தும் டிக் அடிக்கக்கூடாது. அனைத்தும்ன்றதை ஆன்சரை எடுத்துக்கூடாது. அனைத்தும் சரி. இதே வந்து கீழ்கண்டவற்றில் எது சரின்னு கேட்டோன்னா அனைத்துமே சரின்னு டிக் அடிக்கலாம். இங்கே கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்றை தேர்ந்தெடுத்துக்கன்னா அப்போ அனைத்தும். அதே மாதிரி ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா ஆல் டிக் அடிக்கலாம். இங்கே இன்கரெக்ட்னு பார்த்து நன் ஆஃப் தீஸ். இங்கே தவறான கூற்றுன்னு பார்த்து எதுவும் இல்லைன்றதை டிக் அடிக்கணும். இதே மாதிரி சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர்டர் அண்ட் டிகிரி கேட்குறாங்க. அதாவது சான்பாடு கொடுத்துருக்காங்க, வாய்க்கை சான்பாடு வரிசை படி கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றிடலாம்? d³ டிவைடட் பை dx³ பவர் 2/3 ஈக்குவல் டு 3d² டிவைடட் பை dx² மைனஸ் 5 dy பை dx மைனஸ் 4. இப்போ இங்கே என்ன வருதுன்னு பார்க்கணும். 3. அப்போ ரைசிங் பவர் 3 அப்போ கேன்சல் ஆகிடும். 3 கேன்சல் ஆகிடும். ஆர்டர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன், மூன்றாம் வாய்க்கை சமன்பாடு. அப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் 3 இது பார்த்தாச்சு. டிகிரி 2, 3,2 எங்கன்னு பார்க்கணும். இது கொடுத்துக்கிறாங்க. இதை மட்டும் ரைட் சைடு எடுத்து போயிடுறோம். இதை வந்து ரைட் சைடு எடுத்து போயிடுறோம். இங்கே 3 வருது, அடுக்கு 3 எடுக்கணும். 3 கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ இந்த 3 என்னான்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் வரிசையுடைய வாய்க்கை சமன்பாடு. அப்போ வரிசை 3, அதனுடைய படி வந்து 2. 3,2 எங்கே வருதுன்னு பார்த்து ஆன்சரை செலக்ட் பண்ணிவிடும். இது டெஃபனேஷன். சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 11 டெஃபனேஷன். A random variable x is a function from sample phase to real. அப்படி x ஒரு சமபாபி மாறி x என்பது சமபாபி மாறிலிருந்து மெய்க்கு போகும். இது வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபனேஷன். இதை பார்த்து வச்சுக்கிங்க. டெஃபனேஷனை கொஷினாக கேட்டிருக்காங்க. இதுவும் சாப்டர் 11 ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷன். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுடைய ஃபார்முலா. வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பினா ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பினா
ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி மூணுமே ரைட்டாக இருக்குது, கரெக்டு தான் கேட்குறாங்க. இ ஆஃப் எக்ஸு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னா கண்டிப்பாக என்ன வரணும், இன்டெக்ரல் மைனஸ் ப்ளஸ் இன்பிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வரணும். இது கண்டினியூஸு, இன்டெக்ரல் யூஸ் பண்ணோம், எக்ஸ் வரணும். இங்கே எக்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அப்போ இதான் தப்பு. அப்போ எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. 1 2 3 1 2 3 இதான் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. 1 கரெக்டு, 2 கரெக்டு, 3 கரெக்டு. வழக்கமான குறியீடுகள் கீழ்கண்டது எவை சரியானது. ஃபஸ்ட் ஒன் சரி, செகண்ட் ஒன் சரி, தேர்டு ஒன் சரி. இங்கே இஎக்ஸ் வரணும், அப்போ தவறு. இதில் எதெல்லாம் சரின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இது மட்டும்தான் சரி. எவை சரியானவைன்னு கேட்குறாங்க. இதே கொஷினில் எது தவறானு கேட்டாங்கன்னா ஃபோர்த் ஒன் டிக் அடிக்கணும். சரி, ஓகே. ஃபோர்த் டெஃபினிட்டி, ஃபோர்த் டெஃபினிட்டி ஒன்றின் 4ஆம் படி மூலம் 1 மைனஸ் 1 ஐ மைனஸ் ஐ. இது வந்து எல்லா பண்புமே சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். இதுக்கு வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணணும். 1 மைனஸ் 1 ஐஏ மைனஸ் ஐஏ, 1 மைனஸ் 1 ஐஏ மைனஸ் ஐஏ. இதுமாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணி எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 1 ஐஏ மைனஸ் ஐஏ. இங்கே 1 இன்ட்டு 1 1, இங்கே மைனஸ் 1, இது மைனஸ் 1, இங்கே மைனஸ் 1, இது ப்ளஸ் 1, இது மைனஸ் ஐஏ மைனஸ் ப்ளஸ் ஐ. அதே போல் இது ஐஏ மைனஸ் ஐ, ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் 1, இது மைனஸ் ஐ ப்ளஸ் ஐஏ ப்ளஸ் 1 மைனஸ் 1. இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகும். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த 2 நம்பருக்குள்ளே அந்த நம்பர் வரும். அசோசியேட்டிவ் 3 நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது மாற்றி மல்டிப்ளை கரெக்டாக வரும். ஐடென்டிட்டி 1 இஸ் ஐடென்டிட்டி, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் கேட்குறாங்க. அதே மாதிரி இன்வர்ஸு 1னா 1, 1க்கு 1 வரும், மைனஸ் 1க்கு மைனஸ் வரும், ஐக்கு மைனஸ் ஐக்கு வந்து கண்டிப்பாக என்ன வரும், மைனஸ் ஐ வரும், மைனஸ் ஐக்கு என்ன வரும், ப்ளஸ் ஐ வரும். அப்போ க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் எல்லாமே சரியாக இருக்குது. அடைப்பு விதி, சமணி விதி, சேர்ப்பு விதி, நேர்மாறு விதி எல்லாமே வந்து பொருந்தது, எல்லா பண்புகளும் நிறைவு செய்யுது என்றதை சொல்லணும். ஏதாவது நாற்படி மூலம் மட்டும் கிடையாது, ஒன்றின் முப்படி மூலமும் சரி, எல்லாமே அந்த 4 விதியும் பூர்த்தி பெறும். ஃபோர்த் டெஃபினிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை, க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. தேங்க்யூ.